வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி அருமையான ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், வேப்பம்பூ, துளசி இலைகள், எலும்புச்சம்பழம் எல்லாம் வச்சு ஒரு அருமையான பானகம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெல்லம், எலும்புச்சம்பழம், ஏலக்காய், சுக்கு, துளசி இலை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது போக அடுத்து பார்க்கலாம். இது சுக்கு, ஏலக்காயெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் வந்து நச்சு வச்சுருக்கோம். இதையும் போட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இது ஊறினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கிறணும். நல்லா வந்து கரைஞ்சிரும். ஏன்னா ஊறிடும். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு பிறகு எடுத்துகிறப்ப வந்து வெல்லம் ஊறி இருக்கிறதுனால நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. வேப்பம்பூ வந்து பிடிங்காந்து வச்சுருக்கோம். இந்த வேப்பம்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பானகம் செய்கிறதுக்கு வந்து வேப்பம்பூ போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேப்பம்பூ வச்சு இன்னொன்று நம்ம வந்து சுகர் பேஷண்ட் அது மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இந்த பானகம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து வெல்லம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, வெல்லம், அதுக்கப்புறம் சுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய். இப்போ வந்து இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ வந்து நல்லா இதை வந்து வடிகட்டிக்கிடலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் ஏதாவது கல்லெல்லாம் இருக்கும். அதனால் இது மாதிரி வடிகட்டிட்டு அதை லேசாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து நல்லா மிக்சி சாரில் மாற்றி இந்த விதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா அடிச்சுட்டு இதையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதில் வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஆமாம், இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் பெரிய பவுலில் வந்து இதை வந்து மாற்றிட்டு இது கூட வந்து இப்போ ஒரு பொருளாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பானகத்தில் நம்ம கொஞ்சம் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியுமா கொஞ்சம் இருந்ததை வச்சுருக்கோம். அதே இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து நம்ம ஆட் பண்ணி கூட வந்து நம்ம வந்து அது இப்போ ஆட் பண்ண பிறகு இது வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 4 லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். லெமனையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். வந்து இது கூட வந்து இது துளசி இலைகள், துளசி இலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். இது மட்டும் வாய்ஸ் கொடுத்துக்க. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து வேப்பம்பூ வந்து போடுறப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேப்பம்பூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இனிப்பு, புளிப்பு அது எல்லாம் பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஆற்றிக்கிடலாம். இல்லைன்னா நல்லா கரண்டியை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா விட்டு கொஞ்சம் நல்லா அடிக்கணும். இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஜில்லுன்னு வேணும்னா ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. வெயில் நேரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஊர்லெலாம் வந்து திருவிழா எல்லாம் நடக்கும். அந்த நேரம்லாம் பானகம் போட்டு ரோடு ஓரங்கள்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம வெயில் நேரத்தில் போயிட்டு வர்றப்போ வந்து அதை குடிக்கிறப்ப நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம சூட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக வந்து வேப்பம்பூ போட்டு வச்சுருந்து நம்ம வந்து குடிக்க போகிறோம். இதை காலையில் போட்டு வச்சு மத்தியானமாக குடிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லது. வேப்பம்பூவை அதிலே போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இல்லை வேப்பம்பூ போடுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து துளசி இலை போட்டோம். இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா வேப்பம்பூ. இதை போட்டு வந்து நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடிடணும். இந்த வேப்பம்பூவோட ஃப்ளேவர் வந்து இது உள்ளே இறங்கிட்டு அதோட டேஸ்ட் வந்து சுண்மையிலே சொல்கிறேங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.